Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை வச்சு டீ கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வெங்காய சமோசா ரொம்ப டேஸ்டான முறையில ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு வெங்காய சமோசா செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அது கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. தண்ணி எதுவும் ஃபர்ஸ்ட் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு வந்து மாவுல நல்லா கலங்கட்டும். கோதுமை மாவு சேர்க்கும் போது நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 3 ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும் போது வந்து நமக்கு சமோசா ரொம்ப கிறிஸ்பியா வருங்க. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சமோசா ஒரு முறை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு டீ கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லயே கிடைக்குங்க. சமோசா வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சமோசா பிடிக்காத ஆளே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த சமோசா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப வந்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம அப்படியே இதை பிசைஞ்சுக்கலாங்க. ஃபுல்லா தண்ணி சேர்த்துற வேண்டாங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் மைதா மாவுல செஞ்சாதான் வந்துட்டு சமோசா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்போம். கோதுமை மாவுல செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியா இருந்தோம்னா ஓகே மாதிரி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற 3 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கட்டுங்க. ரொம்ப நல்லா வதங்கிடக்கூடாது. ஓரளவு வதங்கினாலே போதும். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஓரளவு வதங்கினாதான் வந்துட்டு நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் வந்துட்டு கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்குச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப வந்துட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்துல வந்து நம்ம சேர்த்திருக்க மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான வெங்காய ஸ்டஃபிங் தாங்க பண்றோம் சமோசாக்கு. இதுவே வந்துட்டு ரொம்ப அருமையான டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நம்மளோட ஸ்டஃபிங் ரொம்ப நல்லா ரெடி ஆயிட்டு இருக்குது. மேலால வந்துட்டு கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டஃபிங் செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு அதிகமான டைமும் தேவைப்படாது, அதிகமான பொருளும் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வெங்காய ஸ்டஃபிங் வச்சு நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு சமோசா டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்டஃபிங்கை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இதை வந்துட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. மீடியம் சைஸ் உருண்டையா வந்துட்டு உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுலையும் வந்துட்டு நம்ம உருண்டை பண்ணிடலாங்க. நார்மலா நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்மளோட உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்துட்டு கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க.
ஒரு உருண்டையை எடுத்து வச்சு அப்படியே லைட்டாக தட்டிக்கோங்க. மேலாலே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்துட்டு சப்பாத்தி கல் இல்லை டேபிள் இப்படி எதில் வேணாலும் வச்சு இதை நல்லா விரிச்சுக்கலாங்க. இப்போ வந்துட்டு இந்த உருண்டைகளை அப்படியே விரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. திருப்பி போட்டு அப்படியே வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ லேசா தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசா நம்ம தேய்க்கணுங்க. இதைய அப்பதான் வந்துட்டு நமக்கு சமோசா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்படியே லேசா உருட்டிக்கலாங்க. இதைய லேசா அப்படியே விரிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ லேசா இருக்குங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உருண்டைகளை விரிச்சோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இதை அப்படியே வந்துட்டு இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம மீதி இருக்கிற உருண்டைகளையும் இந்த மாதிரி விரிச்சுக்கலாங்க. ஒரு உருண்டை எடுத்து இப்படியே அப்படியே வச்சுக்கோங்க. மேலால வந்துட்டு கொஞ்சமா வரமாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒட்டாம வரும் நல்லா. இந்த சைடும் வரமாவு சேர்த்துக்கோங்க. இப்ப வந்துட்டு அப்படியே நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை வந்து அப்படியே வந்து லைட்டா சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி அளவுக்கு சுட வேண்டாம். இதோட ஈரத்தன்மை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு சுட்டா போதுமானதா இருக்கும். பாருங்க மேலால அப்படியே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் வர வரைக்கும் சுட்டா போதும். ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் சுடக்கூடாதுங்க. இந்த ஈரத்தன்மை போனா போதும். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுலையும் வந்துட்டு நம்ம அப்படியே லைட்டா சுட்டு எடுத்துடலாம். பாருங்க மேலால ஒயிட் கலர் வந்துட்டு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப வந்துட்டு இத மூணா வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு ஷீட்ல வந்துட்டு மூணா கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி எடுக்கலாம். இப்ப வந்து நம்ம இன்னைக்கு எந்த பார்ட்டியுமே வந்துட்டு வேஸ்ட் பண்றது இல்ல. எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம ரொம்ப சூப்பரா வந்துட்டு சமோசா செஞ்சிடலாங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நடுப்பகுதியில் இருக்க ஷீட் எடுத்துக்கலாம். இது பாருங்க கார்னர்ல இருக்கிற ஷீட். எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரா சமோசா செய்ய போறோம். ஒரு பவுல்ல வந்துட்டு 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊத்தி இந்த பக்குவத்துல கலந்துக்கோங்க. நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்படி இந்த பக்குவத்துல இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு நடுப்பகுதியில் இருக்கிற ஷீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்னர்ல இருந்து இப்படி மடக்கிக்கோங்க. அதவே வந்துட்டு இப்படி மடக்குங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு கோன் ஷேப் கிடைச்சிருக்கு இல்லையா. இதுல வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஸ்டஃபிங் எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளவு ஸ்டஃபிங் வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம். அளவா வச்சோம்னா போதும். டீ கடைகள் எல்லாம் கிடைக்கும் போது நமக்கு அளவான ஸ்டஃபிங் தான் இருக்கும். ரொம்ப ஸ்டஃபிங் இருக்காது. அப்படியே ஸ்டஃபிங் வச்சுட்டேன். பாருங்க இப்ப கோன் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு மேல மீதி இருக்கிற பார்ட்ல வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோதுமை மாவு பேஸ்ட் வந்துட்டு அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா வந்துட்டு நம்ம வந்து கீழே அப்படியே வைக்கும் போது நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. பாருங்க இந்த பாட்டை கொண்டு வந்து அப்படியே வந்து இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஷேப் கிடைச்சிடும் நமக்கு. சைட்ல வந்துட்டு கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து எண்ணெயில நமக்கு பிரிஞ்சு வராது. பாருங்க ரொம்ப அழகான சமோசா ஷேப் கிடைச்சிருச்சு. சைட்ல எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. 2 சைடுமே ரொம்ப நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு ஷீட் பண்ணி காமிக்கிறேங்க. ஒரு கார்னர் எடுத்து இப்படி மடக்கிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கார்னரையும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு கோன் ஷேப் கிடைச்சிடும். இதுல வந்துட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம மீதி இருக்கிற இன்னொரு பார்ட்ல வந்துட்டு கம் எடுத்துக்கலாங்க. கம் தடவிக்கலாம். கோதுமை மாவு பேஸ்ட் செஞ்சு வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதை வந்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த சைடில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற கார்னரை வந்து அப்படியே பின்னாடி திருப்பி ஒட்டி விட்டுருங்க. ரொம்ப நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நடுப்பகுதியில் இருக்கிற ஷீட் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ பாருங்க, இது கார்னர்ல இருந்த ஷீட். இதை வந்துட்டு இந்த சைட்ல மடக்கிக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நார்மலா கோன் ஷேப் கிடைச்சிருச்சு. இதுல வந்துட்டு கொஞ்சமா ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஆனியன் ஸ்டஃபிங் தான் செஞ்சிருக்கோம். இந்த வெங்காய ஸ்டஃபிங் வந்து இந்த சமோசாக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப ஸ்டஃபிங் வச்சாச்சுங்க. இந்த கார்னர்ல வந்துட்டு கோதுமை மாவு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து இது அப்படியே கவர் ஆகிற மாதிரி நல்லா மடக்கி இந்த சைட்ல அப்படியே ஒட்டிக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம வந்து கார்னர் பார்ட்டை கூட இன்னைக்கு வேஸ்ட் பண்றதுல அப்படியே சூப்பரா எல்லா ஷீட்டையுமே நம்ம யூஸ் பண்ணி செஞ்சாச்சு. இந்த மாதிரியே மீதி இருக்கிற ஷீட்லயும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம பொரிக்க வேண்டியதாங்க. இப்ப எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சிட வேண்டாம். மீடியமா எண்ணெய் வந்து சூடானா போதுமானதா இருக்கும். மிதமான சூடுல இருக்கும் போதே வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. அப்படியே உள்ள போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே வெந்துரும். 2 சைடு திருப்பி போட்டு கரிஞ்சிடாம அப்படியே வேக வைங்க. நம்மளோட சமோசா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. 2 சைடுமே திருப்பி போடுங்க. இந்த மாதிரி சமோசா செஞ்சு பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். நம்ம கோதுமை மாவுல செய்யறதுனால வந்துட்டு இது நமக்கு ரொம்பவே நல்லதுதாங்க. மைதா கூட யூஸ் பண்றது இல்ல. சோ இத வந்து நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவே கிறிஸ்பியா முறுமுறுன்னு அவ்வளோ சூப்பரா இருக்கும். நமக்கு ரோட் சைட் கடைகள்ல டீ கடைகள்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்கும். பாருங்க, ரொம்ப நல்லா வந்துட்டு அப்படியே பொரிஞ்சிட்டு இருக்குது. சீக்கிரமே செவந்துருச்சு பாருங்க. ரொம்ப அதிக டைம் தேவைப்படாது நமக்கு பொரியறதுக்கு. பாருங்க, பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பரா இருக்குது. ரொம்ப அருமையான நமக்கு ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அப்படியே வந்துட்டு மீதி இருக்கிறதையும் வந்துட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாங்க. நம்ம இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபியா இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறதுக்கு உங்களுக்கு குறைவான டைம் தான் தேவைப்படும். ஸ்டஃபிங் செய்யறதுக்கு கூட அவ்வளவா டைம் தேவைப்படாது. நம்ம வந்து மாவு ஊறதுக்குள்ளேயே வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். மேலால வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு அப்படியே போட்டு விட்டுருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, எவ்வளவு சூப்பரான ஆனியன் சமோசா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியா இது இருக்கும். ஸோ உங்க வீட்லயும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை அப்படியே பிச்சு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு இந்த சூப்பரா வீடியோ இருக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.